தேடுதல் குழுவை நியமிக்கக்கூடிய அதிகாரம் ஆளுநருக்கு இருப்பதாக யுஜிசி கடந்த வாரம் விதிகளில் மாற்றம் செய்து ஒரு வரைவு அறிக்கையை வெளியிட்டிருந்தார்கள். இந்த வரைவு அறிக்கை தொடர்பாக 30 நாட்களுக்கு வரை கல்வியாளர்களும் நாட்டில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் கருத்து தெரிவிக்கலாம் என்கின்ற அந்த வரைவு திட்ட அறிக்கையின் சார்ந்த கருத்துக்களை பதிவு செய்யலாம் என்கின்ற அந்த அறிவிப்பையும் வெளியிட்டிருந்தார்கள். இன்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு தனி தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார். அந்த தனி தீர்மானம் பேரவையில் ஒருமனதாக ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த தீர்மானம் தற்போது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முதலமைச்சருடைய அந்த தனி தீர்மானத்தில் யுஜிசியினுடைய இந்த அறிவிப்பு பல்கலைக்கழகங்களை சேர்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். 2020 தேசிய கல்விக் கொள்கை பள்ளிக் கல்வியை சிதைப்பது போலவே பல்கலைக்கழகங்களை சிதைப்பதற்காக இந்த யுஜிசியினுடைய வரைவு அறிக்கை இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த யுஜிசியினுடைய அந்த அறிவிப்பை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்தை கொண்டு வரக்கூடாது, ஆளுநருக்கு அதிகாரம் வழங்கக்கூடிய அந்த வரைவு அறிக்கையை செயல்படுத்தக்கூடாது என்கின்ற தீர்மானத்தை தற்போது தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் முன்மொழிந்திருக்கக்கூடிய இந்த தனி தீர்மானத்தை குறித்து சட்டப்பேரவையில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைத்து கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் அவருடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. இதனை பாஜக தவிர்த்து மற்ற அனைத்து அரசியல் கட்சிகளுமே ஆதரித்திருக்கின்றனர். அதாவது மத்திய அரசினுடைய அந்த கட்டுப்பாட்டில் மாநில அரசு இருக்கக்கூடாது, மாநில அரசிற்கான அந்த சுயாட்சியை உறுதிப்படுத்த வேண்டும் என்கின்ற வகையில் அனைத்து கட்சிகளும் பாஜகவை தவிர்த்து மற்ற அரசியல் கட்சிகளும் முதலமைச்சருடைய அந்த தனி தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி பேசும்பொழுது ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் அனைத்து மாநில முதல்வர்களுக்கும் கடிதம் எழுதியது போலவே இந்த யுஜிசி விவகாரத்திலும் கடிதம் எழுத வேண்டும், அனைத்து மாநில முதல்வர்களுடன் இணைந்து மாநிலங்களுடன் சேர்ந்து ஒரு சட்ட போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்கின்ற வகையில் அதிமுகவும் இந்த யுஜிசிக்கு எதிரான இந்த தீர்மானத்தை ஆதரித்திருக்கிறது. பாஜகவை பொறுத்தவரைக்கும் இந்த தீர்மானத்தை எதிர்த்திருக்கிறார்கள். குறிப்பாக தற்போது வெளியிடப்பட்டிருப்பது ஒரு வரைவு அறிக்கை மட்டுமே. யுஜிசியினுடைய இந்த வரைவு அறிக்கையில் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்கு 30 நாட்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த 30 நாட்களுக்குள் தமிழக அரசு அவர்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். கருத்துக்களை பதிவு செய்த பின் அவர்கள் அதில் மாற்றங்கள் செய்யவில்லை என்றால் இதுபோன்ற தனி தீர்மானங்களை கொண்டு வர முயற்சிக்கலாம் என்கின்ற வகையில் பாஜகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருந்தார். தற்போது யுஜிசி வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிவிப்பில் என்ன இருந்தது என்று பார்த்தால் ஆளுநர் தான் அந்த சர்ச்சிங் கமிட்டி, அதாவது துணைவேந்தர்களை தேடி அவர்களை நியமிக்கக்கூடிய அந்த பணியில் இருக்கக்கூடிய நபர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரம் ஆளுநருக்கு இருக்கிறது. யுஜிசியினுடைய அந்த அறிவுறுத்தல்களை கடைபிடிக்காத கல்வி நிறுவனங்களுக்கு யுஜிசியினுடைய அங்கீகாரம் கிடைக்காது, மேலும் பட்டச்சான்றிதழ் வழங்குவதிலும் சிக்கல் இருக்கும் என்கின்ற வகையில் யுஜிசியினுடைய அந்த அறிவிப்பு இருந்தது. அதனை எதிர்த்து தற்போது தமிழக சட்டப்பேரவையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. யுஜிசியினுடைய இந்த அறிவிப்பிற்கு பாஜகவை தவிர்த்து மற்ற அனைத்து கட்சிகளும் எதிராக அவர்களுடைய ஆதரவை அளித்திருக்கிறார்கள். தற்போது சட்டப்பேரவையில் முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கக்கூடிய தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது.